கிருஷ்ணம்மா, நீ சொன்னதை எல்லாம் ஓரளவு ஒப்புக்கொள்கிறோம். உனக்கு என்ன பரிசு வேண்டும்? பரிசு ஒண்ணும் வேண்டாங்க. இந்த பத்மாவதிய பொண்ணு கேட்க சீனிவாசனுடைய அம்மா வகுல மாளிகை இங்க வருவாங்க. நீங்க மட்டும் மறுப்பு ஒண்ணும் சொல்லாம சரின்னு சொல்லிடுங்க. அப்புறம் பாருங்களேன், ஊர் உலகத்துக்கு சீனிவாசன் பெருமாளா விளங்க போறாரு, இந்த பத்மாவதி தாயாரா விளங்க போகுது. பிறகு என்னம்மா, இப்போதாவது சரி என்று சொல்லுங்களே. சொல்ல மாட்டாங்களா? சும்மா இருடி. அப்படி ஒரு வாய்ப்பு எங்கள் மகளுக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அப்படி என்றால் எங்களை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. கிருஷ்ணம்மா, நீ சொல்கிறபடி பகுள மாளிகையார் வந்து பெண் கேட்டால் தடை சொல்லாமல் கொடுத்து விடுகிறோம். ஆனால் எங்கள் பெண்ணை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வார்களா? கலங்கறதாவது இந்த கலியுகத்துக்கே 2 பேரும் கண் கண்ட தெய்வங்களா விளங்க போறாங்க. நான் வரேன். பத்மாவதி, நீ மனதில் நினைத்த மாப்பிள்ளைக்கே மாலையிட நாங்கள் சம்மதிக்கிறோம். இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே? இவள் ஏன் இப்படி ஓடுகிறார்? தாங்க முடியாத சந்தோஷம். இளவரசியாருக்கு கால் தரையில நிக்கல. பங்கஜவல்லி வந்து இவளும் ஏன் இப்படி ஓடுகிறாள்? அவள் தோழிதானே இவள். பங்கஜவல்லி பாடி. என்னம்மா இப்போது குறிப்பார்க்கும் பெண்ணாக வந்தது யார் தெரியுமா? இது தெரியாதா? அவளும் ஒரு பொண்ணுதான். ஓடி பைத்தியம். வசந்த மண்டபத்தில் என்னுடைய மனதை கவர்ந்த பெருமான் தான் குறிப்பார்க்கும் பெண்ணாக வந்தது. வாயை மூடடி. உங்கள் ஒருவருக்கும் தெரியாமல் பெண் வேடத்தில் வந்திருப்பது அவர்தான் என்று எனக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டார். அப்படின்னா உங்களை தொட்டது, கட்டி பிடிச்சது, கன்னத்துல எல்லாமே அவர்தானா? போடி. ஐயோ, இனிமே பொண்ணா வரவங்கள கூட நம்ப கூடாது போல இருக்கே. ஐயோ, நான் பங்கஜவல்லிமா. சுருக்கமாக சொன்னார், ஆசிரமவாசியாக நாங்கள் உங்கள் அரண்மனை சம்பந்தத்தை நாடி வந்திருக்கிறோம். அம்மா, நீங்கள் வருவதற்கு முன்பாகவே குறிபார்த்து சொல்லும் பெண்ணொருத்தி சரியாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். உங்கள் மைந்தன் சீனிவாசனுக்கு எங்கள் மகள் பத்மாவதியை கொடுக்க பரிபூர்ணமாக சம்மதிக்கிறோம். உண்மையாக சொல்லுகிறீர்களா? உறுதியாக சொல்கிறேன். வந்தவுடன் எந்த தடையும் சொல்லாமல் இப்படி பரிபூர்ணமாக சம்மதிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெண்ணும் ஏற்கனவே பிரியப்பட்டு விட்டாள். அவள் செல்லும் இடத்தை பற்றி குறிபார்த்து சொன்னவளும் பிரமாதமாக சொல்லிவிட்டாள். பிறகு நாங்கள் தடை சொல்ல என்ன இருக்கிறது? பத்மாவதி, உன்னை மணக்கப் போகும் மாப்பிள்ளையின் தாயாரமா இவர்கள்? அத்தையாரா? எனக்கு ஆசி கூறுங்கள் அத்தை. பத்மாவதி, தீர்க்க சுமங்கலியாக மகராசியாக இரம்மா. மன்னா, திருமணத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம்? வரும் திங்களிலேயே ஒரு சுபமுகூர்த்த நாளை பார்த்து நடத்தி விடலாம். கண்ணா. அம்மா, என்ன இதெல்லாம்? கண்ணா, என்னை காத்து ரட்சிக்கும் காருண்யமூர்த்தி, நீ யார் என்ற உண்மையை என்னிடம் கூட சொல்லாமல் மறைத்து விட்டாயே. உன்னை அனாதை பிள்ளை என்று நினைத்து அடியாள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் அத்தனையும் மன்னித்து விடப்பா, மன்னித்து விடு. தாயே, உங்களிடம் மறைப்பேனா? காலம் வரும்போது சொல்லலாம் என்றிருந்தேன். அன்னையே, அவனுக்கெல்லாம் அடியேன் தெய்வமாக இருந்தாலும் என் தாய்க்கு நான் பிள்ளைதானே. ஆஹா, நான் எடுத்த பிறவியின் பயனை பெற்று விட்டேன் அப்பா, பெற்று விட்டேன். அம்மா, உங்களை பொறுத்தவரையில் என்னை கடவுளாக நினைக்க வேண்டாம். நீங்கள் வளர்த்த வளர்ப்பு பிள்ளையாகவே நினைத்து இதுவரை நடந்ததைப் போலவே இனியும் நடந்து கொள்ளுங்கள். ஆம் தாய், இந்த கலியுகத்தில் நீங்கள் வைத்த ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் இவர் ஆட வேண்டிய நாடகங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே எப்போதும் போலவே நடந்து கொள்ளுங்கள். ஆகட்டும் நாரதரே, அப்படியே நடக்கிறேன். என்ன நாரதா, அம்மாவிடம் உண்மைகளை எல்லாம் சொன்னவன் நீதானே? சொல்ல வேண்டும் என்று என்னுள் இருந்து தாங்கள் தான் கட்டளையிட்டீர்கள், சொல்லிவிட்டேன். அம்மா, போன காரியம் முடிந்ததா? திருமணத்திற்கு நாளை குறித்து விட்டார்களா? வரும் சித்திரை மாதம் திரையோதசி தினத்தன்று சுபவேளையில் திருமணத்தை நடத்த சம்மதித்து விட்டார்கள். அம்மா, உங்கள் மைந்தன் அரசன் மகளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். அவர்களுக்கு சமமாக நீங்களும் பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி வீச வேண்டும். பொன், பொருள், ஆஸ்தி அனைத்துமே ஸ்ரீனிவாசன் தானே. என் மைந்தன் நினைத்தால் எல்லாம் தேடி இவன் திருவடியை நாடி வர வேண்டாமா? அங்குதான் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன நாரதரே? அம்மா, உங்கள் மைந்தனிடம் அருளெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் பொன்னுக்கும் பொருளுக்கும் உடையவள் மட்டும் தற்சமயம் இவர் அருகில் இல்லை. அப்பா,
நாரதர் என்ன சொல்லுகிறார்? இன்று அவன் கலகத்திற்கு இங்கு இடம் கிடைக்குமா என்று பார்க்கிறான். நாராயணா, அப்படி நினைக்காதீர்கள். அரண்மனைக்கு எதிர்மனை இல்லை என்பார்கள். அந்த சொல்லை மாற்றி ஆகாசராஜனுக்கு மேல் ஆடம்பரமாக இந்த திருமணத்தை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லுகிறேன். இதற்கு என்ன செய்யலாம்? நாரதா, நீயே ஒரு வழியை சொல்லு. பொன்னையும் பொருளையும் ஏராளமாக வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று புரியாமல் பாவம் அந்த குபேரன் தவித்துக் கொண்டிருக்கிறான். அவனிடம் சென்று உங்களுக்கு என்று கேட்டால் அள்ளி அள்ளி தருகிறான். நாரதா, தாயானாலும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வெவ்வேறுதான். இதிலெல்லாம் தாட்சண்யமே கூடாது. குபேரன் சும்மா கொடுக்கிறேன் என்றாலும் எனக்கு தேவையில்லை. உண்மைதான். சும்மா வாங்கினாலும் நாளைக்கு ஒரு சொல்லுக்கு இடமாகும். கடனாக கேட்போமா? கடன் வாங்கி கல்யாணமா? தாயே, இன்றைக்கு உங்கள் மைந்தனருக்கும் நெருக்கடியான நிலையில் கடன் வாங்குவதை தவிர வேறு வழியே இல்லை. அது சரி, கடனாக கேட்டால் குபேரன் கொடுப்பானா? வட்டியை சிறிது கூட்டி தருகிறோம் என்று சொன்னால் குபேரன் என்ன, அவன் அப்பன் பாட்டன் எல்லோருமே கை நிறைய தூக்கி கடனாக தர காத்துக் கொண்டிருப்பார்கள். வட்டி வேறு கொடுக்க வேண்டுமா? தாயே, கொடுக்கிறோமோ இல்லையோ, இந்த பாழும் வட்டி ஆசையை உண்டாக்கினால்தான் பெட்டியில் இருக்கும் பொருள் எல்லாம் வெளியே வரும். சரி, அப்படியே செய்வோம். அம்மா, நாங்கள் வருகிறோம். வணக்கம் பெருமானே. வாருங்கள் நாரதரே. தாங்கள் என் இருப்பிடம் தேடி வருவதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். குபேரா, விவரம் அனைத்தும் விரிவாக கேள்விப்பட்டிருப்பாய். இனி ஸ்ரீனிவாச பெருமானின் கல்யாணம் சிறப்பாக நடப்பதற்கு வேண்டிய பொருள்களை தர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நாரதரே, பெருமான் திருமணத்திற்கு எவ்வளவு பொருள்கள் தேவைப்பட்டாலும் நானே முன் நின்று அவ்வளவையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். குபேரா, என் திருமணம் முழுவதற்கும் நீயே செலவுகளை ஏற்றுக்கொள்வது முறையல்ல. எனக்கு வேண்டிய பொருள்களை கடனாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இல்லாவிட்டால் தேவையில்லை. குபேரா, கடனுக்கு கேட்கிறார், கொடுத்து விடேன். சரி, உங்கள் விருப்பப்படி கடனாகவே கொடுக்கிறேன். கடனாக பெருமானுக்கு பொருளை கொடுத்து விட்டால் உனக்கு ஏதாவது ஆதாரம் வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாரதரே. இல்லை குபேரா, கொடுக்கும் பொருளுக்கு ஆதாரமாக நீ என்ன கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். சுவாமி, பத்திரமாக கடனை திருப்பி கொடுத்து விடுவதாக குபேரனுக்கு தாங்கள் ஒரு பத்திரம் எழுதி கொடுத்து விடுங்களேன். அப்படியே செய்கிறேன். சரி, கடனை எப்போது திருப்பி கொடுப்பது, அதற்கு வட்டி எவ்வளவு, எல்லா விவகாரத்தையும் இப்போதே பேசி தீர்த்துக் கொள்வது நல்லதல்லவா? இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்கிறாய்? ஐயோ, ஆரம்பத்தில் கடன் கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாம் கலகலப்பாகத்தான் இருப்பார்கள். கடைசியில் கைகலப்பில் வந்து முடிந்து விடுமே. ஐயோ நாரதரே, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. குபேரா, நடக்கும் இந்த கலியுகம் முடியும் வரை நீ கொடுக்கும் கடனுக்கு வட்டியை மட்டும் செலுத்திக் கொண்டு வருகிறேன். பிறகு ரொக்கத்தை கொடுத்து விடுகிறேன். போதுமா? போதாது. வார்த்தைகளால் சொன்னால் போதாது. வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? தாங்கள் சொன்ன கெடுவை அப்படியே வாசகமாக பத்திரத்தில் எழுதி கையெழுத்தை போட்டுவிட்டு பிறகு பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்பா நாரதா, என் திருமணம் முடியும் வரை நீ சற்று சும்மா இருக்கிறாயா? என்ன செய்வது? ஸ்ரீனிவாச பெருமான் கூட கடன் வாங்கித்தான் கல்யாணம் செய்ய வேண்டியிருக்கிறது. எல்லாம் கலிகாலத்தின் கொடுமை. நாரதா, நாராயணா. சுவாமி, பத்திரம் கையெழுத்தெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். சுவாமி, முதலாக கடன்காரராகிறீர்கள், ஜாகிரதை. கலியுக தெய்வமாக விளங்கப் போகும் சீனிவாச பெருமான் பத்மாவுக்கு திருமணத்தை காண நம் கண்களெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆகாசராஜன் அமோகமாக நாம் எல்லோரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வைத்து விட்டார். பெருமானும் அதற்கொன்றும் குறைந்தவர் அல்ல. குபேரனிடம் வட்டிக்கு கடன் வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்து ஆகாசராஜனுக்கு தானும் சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்து காட்டிவிட்டார். நாரதா, வட்டிக்கு பெருமான் கடன் வாங்கி செலவு செய்ததை இங்கு எல்லோர் முன்னிலையிலும் கொட்டி அளக்க வேண்டுமா? நீ கடனோ ரொக்கமோ
கல்யாணம் நல்லபடியாக நடந்து விட்டது. மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைகளை எல்லாம் பெண் வீட்டார் சரிவர செய்திருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு பெண்ணுக்கு எந்த தாய் தந்தையரும் செய்ய முடியாத அளவிற்கு வரிசைகளை வாரி வாரி வழங்கி இருக்கிறோம். யாரும் கடுகளவு எந்த குறையும் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லிவிடாதீர்கள். குறையை கண்டுபிடித்து சொல்லித்தான் தீர வேண்டும் என்று முடிவு கட்டிவிட்டால் ஏதாவது ஒரு குறையை சொல்லிவிடலாம். முடியாதம்மா. நாங்கள் செய்திருக்கும் சீர்வரிசையில் நீங்கள் எந்த குறையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கே நீங்கள் வைத்திருக்கும் வரிசைகளை சொல்லுங்கள் பார்க்கலாம். நகைகள், நவரத்னங்கள், நாலாவிதமான அலங்கார பொருள்கள், பட்டாடைகள், பண்டங்கள், பலகாரங்கள், பற்பல விதமான பாத்திரங்கள், பஞ்சனைகள், பட்டுமெத்தைகள், இன்னும் வீட்டுக்கும் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் தேவையான எல்லா பொருள்களையும் வைத்திருக்கிறோம். அதோடு நாளை பேரப்பிள்ளைகள் பிறந்து விட்டால் அதற்கு பாலாடையும், பெண் பிள்ளையாக பிறந்தால் அதற்கு பாவாடையும், ஆண் பிள்ளையாக பிறந்தால் அதற்கு மேலாடையும் கூட சேர்த்து வைத்திருக்கிறோம். பழங்கள் வைத்திருக்கிறீர்களா? சாப்பிடும் பழ வகைகள் அத்தனையும் வைத்திருக்கிறோம். காய்கனிகள்? சமைக்கும் காய்கனிகள் அனைத்தும் வைத்திருக்கிறோம். இலை வகைகள்? இல்லை என்று சொல்வதற்கு இடமே இல்லை. கருவேப்பிலை வைத்திருக்கிறீர்களா? ஆஹா, சிக்கிக் கொண்டார் ஐயா ஆகாசராஜன். சாப்பிடும் போது தூக்கி எறியும் இலைதானே என்று மறந்து விட்டீர்களோ? சாப்பிடும் போது தூக்கி எறிந்தாலும் சமைப்பதற்கு தேவைப்படும் இலைதானே அது. அதை வைக்காதது எங்கள் குற்றம்தான். மன்னித்து விடுங்கள். அடடா, குற்றம் என்று சொல்லவில்லை, குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு விஷயத்தை வேடிக்கையாக சுட்டிக்காட்டினேன். இதை தவறாக எண்ண வேண்டாம். இந்த சீர்வரிசைகளை எல்லாம் விட ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் சீரும் சிறப்போடு வாழ்ந்தால் அதுவே போதும். சரி, பெண் வீட்டாரும் கருவேப்பிலை வைக்கவில்லை, மாப்பிள்ளை வீட்டாரும் கடன் வாங்கி கல்யாணம் செய்ததை சொல்லவில்லை. இரண்டிற்கும் சரியாக போய்விட்டது. மணமக்கள் இருவரும் முதலில் வலது காலை முன்னே வைத்து உள்ளே செல்லுங்கள். என்ன பத்மாவதி, உங்கள் அரண்மனையைப் போல் எங்கள் ஆசிரமம் இல்லை என்று பார்க்கிறாயா? ஐயனே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அரண்மனையாக இருந்தால் என்ன, ஆசிரமமாக இருந்தால் என்ன, உங்கள் அன்புக்கு என்றும் பாத்திரமானவளாக இருந்தால் அதுவே போதும். சுவாமி, அடியாளுக்கு தேவையானதெல்லாம் உடுக்க உடை, குடிக்க கஞ்சி, குடியிருக்க உங்கள் நெஞ்சு, இது நிலைத்தால் போதும். மணமக்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் என்றும் உரித்தாகுக. யார் இவர்கள்? இன்று வந்த நீ என்னை யார் என்று கேட்கும் அளவிற்கு ஒரு நிலையை அடைந்து விட்ட அபாகியவதி நான். பத்மாவதி, இவள்தான் ஸ்ரீதேவி, பொன்னோடு பொருளோடு நிம்மதியாக வாழ அருள் செய்யும் திருமகள், உன் அன்பு சகோதரி. பத்மாவதி, திரேதாயுகத்தில் பெருமான் ராமாவதாரம் எடுத்த போது நீ வேதவதியாக பிறந்து சீதையாக அவதரித்த என்னை காப்பாற்ற பெரும் தியாகம் செய்தாய். அத்துடன் இவரையே மணந்து கொள்ள வேண்டும் என்று தவம் கிடந்தாய். அந்த ராமாவதாரத்தில் இவர் ஏகபத்தினி விரதனாகவே வாழ்ந்து விட்டபடியால் இந்த கலியுகத்தில் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அப்போது வாக்கு கொடுத்திருந்தார். அதன்படி நீ இவருக்கு மனைவியாக வர வேண்டும் என்றுதான் பிருகுமுனிவரால் ஏற்பட்ட சம்பவத்தை பயன்படுத்திக் கொண்டு நீ வாழ நான் இவரை விட்டு விலகிச் சென்றேன். என் எண்ணப்படியே உங்கள் இருவர் மனமும் ஒன்றுபட்டது, திருமணமும் முடிந்து விட்டது. இந்த சுபநாளில் உங்கள் இருவரையும் நானும் மனமாற வாழ்த்து விட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். வாழ்த்து விட்டேன், வருகிறேன். லக்ஷ்மி, மறுபடியும் எங்கே போகிறாய்? தேவி, என்னை வாழ வைத்த நீங்கள் வாழ வேண்டாமா? பெண்ணாக பிறந்த ஒருத்தி கொடுக்க முடியாத ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து விட்டு நீங்கள் போகவா? கூடாது தேவி, அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. தேவி, இறைவனின் நெஞ்சத்தில் நீங்களே குடியிருங்கள். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு உங்கள் நெஞ்சத்தில் இடமளித்து இங்கேயே இருங்கள். எல்லோரும் சேர்ந்தே வாழலாம். பத்மாவதி, மனிதனாக பிறந்தாலும் தேவனாக வாழ்ந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கைதான் நல்வாழ்க்கை. அதுதான் சிறந்த இல்வாழ்க்கை. அதனால் இந்த கலியுகம் முடியும் வரை இவருக்கு மனைவியாக இருந்து தாம்பத்திய வாழ்க்கை நடத்தும் தகுதியை நான் உனக்கு கொடுக்கிறேன். உடனிருந்து பணிவிடை செய். லக்ஷ்மி, மீண்டும் என்னை விட்டு போகிறேன் என்று சொல்கிறாயே, உன்னை பிரிந்து பட்ட வேதனை போதாதா? நான் அருளோடு வாழ வேண்டாமா? இனியும் இருண்ட சூழ்நிலையில் தான் இருக்க வேண்டுமா? இல்லை சுவாமி,
இனி அந்த நிலை உங்களுக்கு வரவே வராது. இந்த லக்ஷ்மி எங்கிருந்தாலும் என் முழு பார்வையும் உங்கள் பக்கமே இருக்கும். கவலை வேண்டாம். சுவாமி, நீங்களும் பத்மாவதியும் உங்களுடைய வாசஸ்தலத்தை எங்கே அமைக்கலாம் என்று முடிவு கட்டியிருக்கிறீர்கள்? லக்ஷ்மி, ஆதிசேஷனும் வாயுதேவனும் ஒரு முறை பலப்பரீட்சை செய்து கொண்டார்களே, உனக்கு நினைவு இருக்கிறதா? ஏனில்லை. மேருமலையில் ஒரு பகுதியை ஆதிசேஷன் இறுக்கி பிடித்த போது வாயுதேவன் பலத்த காற்றை உண்டாக்கி அந்த மலையை தூள் தூளாக சிதறடித்தது எனக்கு இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. அப்படி அந்த மலை சிதறி விழுந்த போது 7 துண்டுகள் இங்கே விழுந்தது உனக்கு தெரியுமல்லவா? ஆஹா, அவைகள் தானே இப்போது 7 மலைகளாக காட்சியளிக்கின்றன. அந்த 7வது மலையின் உச்சியில் நான் நின்று பத்மாவதியுடன் இந்த கலியுகம் முடியும் வரை வரும் பக்தர்களின் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கலாம் என்றிருக்கிறேன். அப்படி என்றால் இந்த 7 மலைக்கு கீழே நானும் வாசஸ்தலத்தை அமைத்துக் கொண்டு என் அனுகிரகம் முழுமையும் உங்களுக்கே தந்து வரும் பக்தர்கள் மூலியமாக பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கச் செய்து நீங்கள் குடியிருக்க போகும் ஸ்தலத்தை லட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக செய்து விடுகிறேன். தேவி, எனக்காக 7 மலைக்கு கீழே உன் வாசஸ்தலத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு கட்டிவிட்டாய். திருவாகிய நீ சார்ந்திருக்க நினைத்ததால் அந்த இடம் திருச்சார்ந்த இடமாகிறது. நீ அங்கு குடிகொண்ட பின் அந்த ஊர் திருச்சானூர் என்ற பெயரோடு புகழ்பெற்று விளங்கட்டும். பெருமானே, லட்சுமி சமேதரர் பத்மாவதியுடன் காட்சி அளிக்கும் பரமாத்மா மலையின் உச்சியில் நின்று மாநிலத்தோர் வேண்டும் வரத்தையெல்லாம் கொடுக்க போகும் மாதவா, நீ எங்கிருந்தாலும் அங்கு வந்து உன் திருவடிக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை இந்த அடியாருக்கு கொடுத்து விடப்பா. தாயே, அன்னையாக இருந்து என்னை வளர்த்த தாங்களா என் திருவடிக்கு தொண்டு செய்வது? நான் விண்ணை அளந்திருக்கலாம், மண்ணை அளந்திருக்கலாம். ஆனால் உங்கள் கையால் வெண்ணெய், தயிர், பாலை ஊட்டித்தானே என்னை வளர்த்தீர்கள். அதனால் இன்று மட்டுமல்ல, என்றுமே எனக்கு அன்னை நீங்கள்தான். எப்போதுமே உங்கள் கண் பார்வையில் இருக்க அடியேன் ஆசைப்படுகிறேன். நான் மடப்பள்ளி நாச்சியார் என்ற பெயரோடு என்றென்றும் புகழ்பெற்று நீங்கள் என் அருகிலேயே இருக்க வேண்டும். ஆஹா, என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நான் பெற்ற பாக்கியம் இவ்வுலகில் யாரும் பெறப்போவதில்லை. இந்த பரந்த உலகத்தில் எத்தனை பதிகள் இருந்தாலும் நீ இருக்கும் இந்த பதியே திருப்பதி என்று பெயர் பெற்று விளங்கட்டும். வணக்கம் சுவாமி. குபேரா, நீ பொற்காசுகளை அள்ளி அள்ளி கொடுத்ததா ஸ்ரீனிவாச பெருமான் பத்மாவதி தேவியின் திருமணம் அற்புதமாக நடந்துவிட்டது. சுவாமி, கலியுகத்திலே வடவேங்கடத்தில் பெருமான் 7வது மலைக்கு மேல் வாசம் செய்ய போவதாகவும் அந்த மலைக்கு கீழ் மகாலட்சுமி அலமேலு மங்கையாக வீற்றிருக்க போவதாகவும் முடிவு கட்டிவிட்டார்களே, இனிமேல் திருமாலவனும் திருமகளும் வைகுண்டத்திற்கு திரும்பவே மாட்டார்களோ? இல்லை குபேரா, கலியுகம் முடியும் வரையில் நம் பெருமான் ஏழுமலையார் என்ற பெயரிலே எல்லோருக்கும் அருள் செய்ய போகிறார். பற்பல அற்புதங்களை செய்து காட்டுவார். பார்ப்பவர் வியக்கும் வண்ணம் அவரது விளையாட்டுகள் இனித்தான் நடக்கப் போகிறது. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. சுவாமி, சுவாமி, என்ன இது? உங்களைப் போல் நாராயணனின் நாமத்தை வேறு யாரோ ஜபிக்கிறார்களே? நாராயணன் மேல் அளவற்ற பக்தி கொண்டவர். அவர் பெயர் நாராயண முனிவர். வடவேங்கட மலைக்கு மேல் நின்று வரங்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் மாலவன் தரிசனம் கிடைத்தால் மட்டும் போதும் என்று தவம் செய்கிறார். அவருக்கு பெருமானின் அருள் கிடைக்குமா? இனி கலியுகத்தில் அவரது விளையாட்டுக்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து பாரேன். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமாத்மா மண்ணுலகில் மனம் உருகி உன்னை வேண்டுவோர்க்கு கேட்ட வரத்தையெல்லாம் கொடுக்கும் மாணவனே, எனக்கென்ன மாட மாளிகை கூட கோபுரம் வேண்டும் என்றா கேட்கிறேன். மாணவா, ஒரே ஒரு முறை உன் திருவுருவத்தை நேரில் காண வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறேன். அந்த ஆவலை பூர்த்தி செய்ய மாட்டாயா? நாராயணா, உன் திருநாமத்தையே என் பெயராக கொண்டிருக்கும் இந்த நாராயண முனிவரை ஏமாற்றி விடாதே. அப்பா, ஏழைக்கு இறங்கும் பெருமானே, இந்த எளியனுக்கு நேரில் வந்து காட்சியை கொடு. விந்தைகள் பல செய்யும் கோவிந்தா, உன்னை காண துடிக்கும் என் விருப்பத்தை பூர்த்தி செய். இல்லாவிட்டால் உலகில் நான் வாழ்ந்து புண்ணியமில்லை. விக்ரமா, உன் திவ்ய தரிசனத்தை காட்டு. இல்லாவிட்டால் என் தேகத்தை சாய்த்து விடு, என் உயிரை மாய்த்து விடு. அழியும் இந்த உடலை உனக்கே அர்ப்பணிக்கிறேன், ஏற்றுக்கொள். ஆண்டவா! நாராயண முனிவரே, எழுந்திருங்கள். உலகில் உள்ள எல்லோர் அருகிலும் எப்போதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் பாசம், பந்தம் முதலிய பற்றை விட்டு பக்தி மார்க்கத்திற்கு வரும்போதுதான் அவர்கள் கண்களுக்கு நேரடியாக தென்படுகிறேன். ஆஹா, கருணையோடு எனக்கு காட்சி தந்த காருண்ய மூர்த்தி, இந்த ஏழைக்கு இரக்கம் காட்டிய வள்ளலே,
உலகில் நான் எடுத்த பிறவி பயனை பெற்று விட்டேன் சுவாமி. முனிவரே, உங்கள் பக்தியை பாராட்டுகிறேன். வேண்டிய வரத்தை கேளுங்கள், உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன். ஐயனே, எனக்கென்று நான் எதையும் கேட்க பிரியப்படவில்லை. நடக்கும் இந்த கலியுகம் நலமடைய, இந்த யுகம் முடியும் வரை தாங்கள் இங்கேயே நிரந்தரமாக இருந்து உங்களை நாடி வருபவர்களின் குறைகளை போக்கி அருள் செய்ய வேண்டும் சுவாமி. நாராயண முனிவரே, கலியுகத்தை காக்க நானும் இங்கேயே இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டி இருந்தேன். தாங்களும் அதையே விரும்புகிறீர்கள். உங்கள் எண்ணப்படியே கலியுகம் முடியும் வரை இந்த 7வது மலை மேல் நின்று இங்கு வருபவர்களின் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைத்து அனைவருக்கும் காட்சி தருகிறேன். முனிவரே, எம்மை வேண்டி தாங்கள் தவம் செய்த இந்த இடத்திற்கு இன்று முதல் நாராயணாத்ரி என்று உமது பெயரே நிலைத்து நிற்கட்டும். உலகெங்கும் உமது புகழ் பரவட்டும். ஆகா, ஏழுமலையானே, என் வேண்டுகோளை பூர்த்தி செய்த வேங்கடமுடையானே, கலியுகத்து மக்களை வாழ வைக்க வந்த பெருமானே, கருணை கடலே, அதைமேல் நின்றுவிட்ட உனக்கு நிலையான ஒரு கோயிலையும் விரைவில் கட்ட ஏற்பாடு செய்கிறேன். எங்கும் உன் புகழையே பரப்புகிறேன். எனக்கு அருள் செய். மன்னா, நம் நாட்டிற்குள் வந்திருக்கும் அந்த முனிவரை தங்கள் கட்டளைப்படி இங்கே அரச சபைக்கு அழைத்து வர நமது ஆட்களை அனுப்பியிருந்தேன். எங்கே அவர்? வந்து விட்டாரா? அந்த துறவி வர மறுத்து விட்டார். அத்துடன் தங்களை அலட்சியமாகவும் பேசியிருக்கிறார். அண்டை நாட்டில் உள்ள அரசர்கள் எல்லாம் இந்த தொண்டைமானின் கட்டளைக்கு அடிபணிகிறார்கள் என்றால் ஒரு துறவி என்னை அலட்சியப்படுத்தி பேசியிருக்கிறாரா? அதனால்தான் அவரை உடனடியாக கைது செய்து கொண்டு வரும்படி நமது வீரர்களை அனுப்பியிருக்கிறேன். சுவாமி, கடவுளுக்கே தொண்டு செய்ய தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட முனிவரே, நாம் கைது செய்வது பாவம் அல்லவா? ஆனந்தவல்லி, ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக உள்ளவன் அரசன் தானே. அவன் கட்டளை அந்த முனிவன் அலட்சியப்படுத்துகிறான் என்றால் அது ஆணவம் அல்லவா? அரசே, அந்த முனிவரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அழைத்து வாருங்கள். அந்த துறவியிடம் ஆத்திரப்படாமல் அமைதியாக பேசுங்கள். துறவியே, உங்கள் பெயர்? அந்த நாராயணனின் நாமத்தையே வேத பாராயணமாக செய்து கொண்டிருக்கும் என்னை நாராயண முனிவன் என்று அழைப்பார்கள். உங்கள் ஊர்? யாதும் ஊரே. எங்கிருந்து வருகிறேன்? திருமலையிலிருந்து வருகிறேன். உங்கள் கொள்கை? கொள்கை கூட்டம் சேர்ப்பது, நாட்டை ஆள நினைப்பது, ஆள வந்த பிறகு எல்லோரையும் அலட்சியம் செய்வது, இவையெல்லாம் உங்கள் கொள்கை. உங்கள் லட்சியம் தான் என்ன? எந்த பிரதி பிரயோஜனத்தையும் எதிர்பாராது எடுத்த இந்த பிறவிக் கடனை தீர்க்க இந்த கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக விளங்கும் சீனிவாச பெருமான் ஒருவனுடைய புகழை மட்டும் இந்த உலகெங்கும் எடுத்துச் சொல்லுவதுதான் என் லட்சியம். ஸ்ரீனிவாச பெருமான் ஒருவன் புகழை மட்டும்தான் சொல்வது உங்கள் லட்சியம் என்றார். மற்ற தெய்வங்களை நீர் மனதாலும் நினைப்பதில்லையோ? இல்லை, என் நெஞ்சத்தில் வாசம் செய்பவன் அந்த சீனிவாசன் ஒருவன் தான். தீராத வினையெல்லாம் தீர்த்து தேவைப்படும் வரங்களை மக்களுக்கு கொடுத்து உலகத்தை வாழ்விக்க வந்த ஒரே ஒரு கடவுள் என் அப்பன் வேங்கடமுடையான் தான். நீ திருமலையான் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக மற்ற தெய்வங்களை இழிவுபடுத்துகிறேன். இல்லை, நாட்டை ஆளும் சிற்றரசர்கள் பலர் இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஆள பேரரசன் என்று ஒருவன் தானே இருக்க முடியும். அதே போல தெய்வங்கள் பல இருந்தாலும் அந்த தெய்வத்தின் தெய்வமாக விளங்க திருப்பதி ஏழுமலையான் ஒருவன் தானே இருக்க முடியும். அப்படி என்றால் அந்த ஏழுமலையானின் அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறதா? என்னுள்ளே அவன் இருக்கிறான், அவனுள்ளே நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஓடி வந்து காப்பாற்றுவானா? அப்படி பலரை காப்பாற்றி இருப்பதால் தானே அவனை ஆபத்பாந்தவன் அநாத ரட்சகன் என்று சொல்லுகிறோம். அமைச்சரே, இந்த நாராயண முனிவரை நமது சிறைக்கூடத்தில் அடைத்து வையுங்கள். மன்னா, சுவாமி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? ஆனந்தவல்லி, நீ சற்று அமைதியாக இரு. துறவியே, அந்த திருமலையானின் அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது என்றால் நான் உங்களை அடைத்து வைக்கும் சிறைக்கூடத்தை தங்க மாளிகையாக மாற்றி காட்டுங்கள், பார்க்கலாம். மன்னா, உடம்பில் இருக்கும் சக்தியை சோதித்து பார்க்கலாமே தவிர உள்ளத்தில் இருக்கும் பக்தியை சோதித்து பார்க்க கூடாது. முனிவரே, ஸ்ரீனிவாச பெருமான் மேல் எனக்கும் பக்தி உண்டு. இருந்தாலும் அவர் சக்தியை நான் சோதித்து பார்க்க விரும்புகிறேன். அமைச்சரே, இவரை அடைத்து வைக்கும் சிறைக்கூடத்திற்குள்ளே ஒரு வண்டி கரும்புகளையும் போட்டு வையுங்கள். விடுவதற்குள் அவை அனைத்தையும் இவர் ஒருவரே தின்று தீர்க்கும் சக்தியையும் அந்த திருமாலவன் இவருக்கு கொடுக்கிறாரா என்று பார்த்து விடலாம். விடுவதற்குள் வண்டி கரும்புகளை தின்று தீர்க்க வேண்டும், சிறைச்சாலையை தங்க மாளிகையாக ஆக்க வேண்டும். நாராயணா,
எல்லாம் உன் செயல். இந்த மன்னன் தொண்டைமானுக்கு புத்தியை புகட்டி உலகத்தவருக்கு உன் சக்தியை எடுத்து காட்டு. அழைத்து செல்லுங்க. மரணமே வராமல் இருப்பதை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்றால் அமுதத்தை சாப்பிடலாம். ஆனால் விஷத்தை சாப்பிட்டால் இறந்துதான் போய்விடுவோமா என்ற சோதனையில் இறங்கலாமா? நாராயண முனிவரின் பக்தியையும் சீனிவாச பெருமானின் சக்தியையும் நான் சோதிக்க துணிந்தது பற்றி இப்படி சொல்லாமல் சொல்லி காட்டுகிறாயா? பொல்லாதவர்கள் முனிவர்கள் நம் மீது ஆத்திரப்பட்டு கல்லாய் மண்ணாய் போங்கள் என்று சாபத்தை கொடுத்து விட்டால், அர்த்தமில்லாமல் சாபங்களை கொடுக்க ஆரம்பித்தால் ஆண்டவனிடம் அவர்கள் பெற்ற வரங்களுக்கு வலிமை இல்லாமல் போய்விடுமே. முனிவர்களின் மகிமையை பற்றி சீர்தூக்கி பார்க்கும் அளவிற்கு நம் மனதிற்கு வலிமை இல்லை. சுவாமி, உடனடியாக அவரை விடுதலை செய்து விடுங்கள். எனக்கு என்னவோ அவர் தெய்வத்தின் அருளை பூரணமாக பெற்றவர் என்றுதான் தோன்றுகிறது. அப்படிப்பட்டவரின் மனதை புண்படுத்தினால் அது பெருத்த ஆபத்தில் கொண்டு வந்து விட்டுவிடுமோ என்ற பயமாகவும் இருக்கிறது. ஆனந்தவல்லி, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஆண்டவனின் சக்தியை அந்த முனிவர் அகிலத்திற்கு எடுத்து காட்ட அவருக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி இருப்பதாகத்தான் வைத்துக் கொண்டேன். பகவானின் சக்தியை பலாத்காரமாக பரீட்சை செய்து பார்க்க கூடாது. தேவி, என் மனதில் தோன்றியதை நான் செய்துதான் முடிப்பேன். அதற்கு எத்தனை எதிர்ப்புகள் தோன்றினாலும் தயங்க மாட்டேன். ஆத்திரப்படாதீர்கள். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீர்க்காத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குருமொழி கொள்ளாத சீடன், இவர்கள் அனைவரும் குற்றவாளிகளே என்று கற்றவர்கள் சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். எனக்கே அறிவுரை சொல்லுகிறாயா நீ? இல்லை சுவாமி, உங்களை எல்லோரும் நல்லவர் என்று பாராட்டுவதை கேட்க நானும் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் சொன்னதை நாளை அந்த முனிவர் நிறைவேற்றாவிட்டால் அவருக்கு மட்டும் நான் பொல்லாதவனாக மாறித்தானே தீர வேண்டும். அதற்கு மாறாக உங்கள் கட்டளையை அவர் நிறைவேற்றிவிட்டால் அது நடக்கட்டும், பிறகு பார்க்கலாம். சீனிவாசா, உன் நாமத்தையே ஜபித்துக் கொண்டிருக்கும் நான் சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்க வேண்டுமா? அப்பா, உன் பக்தனாக இருக்கும் எனக்கு துன்பத்தை உண்டாக்கினால் அது உனக்கு அபகீர்த்தி அல்லவா? விடுவதற்குள் இங்கிருக்கும் கரும்புகளை எல்லாம் நானே தின்று தீர்க்க வேண்டும். இந்த சிறைச்சாலையை சொர்ண மாளிகை ஆக்க வேண்டும் என்பது இந்த நாட்டு அரசனின் கட்டளை. முதலில் இதை நிறைவேற்றி காட்டி இந்த தொண்டைமானின் ஆணவத்தை அடக்கு. முடிவில் அவனையும் உனக்கு தொண்டு செய்யும் பக்தனாக மாற்றிவிடு. பெருமானே, உன்மேல் நான் கொண்ட பக்தியை சோதிக்கும் இந்த அரசனுக்கு உன் சக்தியை காட்டிவிடு. இல்லை, என்னை இந்த உலகில் வாழ வைக்காதே. என் உயிரை வாங்கிவிடு, என் உயிரை வாங்கிவிடு. நாராயண முனிவரே, கவலை வேண்டாம். என்பால் பக்தி கொண்ட உமக்கு எந்த காலத்திலும் இன்னல்கள் வராது. கரும்புகளை தின்று தீர்த்தாகிவிட்டது. சிறைச்சாலை சொர்ண மாளிகையாக மாறிவிட்டது. உமக்கு வேறு என்ன வேண்டும் கேளுங்கள். சுவாமி, எனக்கென்று எதுவும் வேண்டாம். உங்கள் கருணையும் கடைக்கண் பார்வையும் என் மேல் இருந்தால் அதுவே போதும். என் அருள் உமக்கு என்றும் உண்டு. வாழ்க நீர், வளர்க உமது தொண்டு. ஆஹா, எம்பெருமானே, என்னே உனது கருணை, என்னே உனது கருணை. அடியேன் உன்னை என்ன சொல்லி பாராட்டுவது? ஆண்டவா, ஏழேழு பிறவிக்கும் உனக்கு சேவை செய்யும் தொண்டனாகவே என்னை படைத்து விடு. அண்ணா, தொண்டைமானே, பார்த்தீர்களா மாலவனின் மகிமையை? திருமலை தெய்வத்தின் மகத்துவத்தை இப்போது புரிந்து கொண்டீர்களா? நாராயண முனிவரே, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள். ஏழுமலையாரின் சக்தி தெளிவாக தெரிந்து கொண்டேன். திருவேங்கடமுடையானுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பதை மனமாற தெரிந்து கொண்டேன். ஐயனே, அறியாமல் உங்களை சோதித்த குற்றத்துக்கு பிராயச்சித்தமாக எனக்கு என்ன கட்டளையிட்டாலும் அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். உத்தரவிடுங்கள். சுவாமி, ஆண்டவனின் அருளை சோதித்த குற்றத்திற்காக நாம் அந்த ஏழுமலையானுக்கு ஒரு ஆலயத்தையே கட்டிவிடலாம் என்பது அடியாளின் அபிப்பிராயம். அப்படியே செய்யுங்கள். அண்ணா, திருமலையில் அந்த தெய்வத்திற்கு ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகத்தை நடத்திவிடு. இந்த அரிய யோசனையை உன் மனைவி ஆனந்தவல்லி சொன்னதை முன்னிட்டு அவர்கள் நினைவாக
நீ கட்டும் ஆலயத்திற்கு ஆனந்த நிலையம் என்றே பெயர் சூட்டி விடு. ஆகட்டும் சுவாமி, அப்படியே செய்கிறேன். ஸ்ரீனிவாச பெருமானுக்கு ஒரு கோவில் கட்டி என் கடனை தீர்த்துக் கொள்கிறேன். வாழ்க உன் தொண்டு, வளர்க உன் சேவை. வெங்கடேசாய மங்களம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிங்காச மங்களாபரணான்